Welcome to another episode of Oh my God! இருங்க பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம். எதுக்கு இப்ப இந்த வணக்கம் இல்லைங்க, இப்ப எதுக்கு என்ன பெத்ததுக்கு சும்மா இருந்திருக்கலாம்னு ஒரு தாயா வந்து நான் மட்டும் இல்ல எல்லா அம்மாங்களும் இந்த மாதிரி சொன்னா என்ன 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 அர்த்தம்? அதாவது அங்க பாக்குறவங்களுக்கு தெரியாதுல்ல. ஏன் அவ்வளோ கஷ்டம்? குறும்பு பண்ணா அடிச்சாலும் அப்படிதான் அம்மா சொல்லுவா. நில பெத்தது சும்மாவே இருந்திருக்கலாம். இப்ப நான் என்ன குறும்பு பண்ணேன்? இப்ப இல்ல சின்னதுல பண்ணல. அந்த மாதிரி நான் என்ன குறும்பு பண்ணலையா? நிறைய பண்ணிருக்கலாம். ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா, பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. அவ்வளவு நல்லவரா? சரி சரி வேணாம், அந்த குறும்பை பத்தி என்னுடைய குறும்புகள்லாம் சும்மா எதாச்சும் சொன்னாலும் இவனே எங்க அப்பா குதிரைக்குள்ளே வந்து மாட்டிப்பீங்களா? எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு நீ வாயவே திறக்காத ஆளை விடு. சரி ஓகே, யூஸ்வலா ஆமா ஃபைண்ட் தி டிஃபரன்ஸ். இப்போ நீ எங்க அம்மாட்ட என்ன டிஃபரன்ஸ் கண்டுபிடிங்க? நல்லா எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னது என்ன கண்டுபிடிப்பாங்க? என்ன அம்மா சூப்பரா ஒரு நைட்டி போட்டுருக்காங்க. இட்ஸ் பிராண்ட் நியூ நைட்டி गाइस. நீங்க யோசிக்கலாம், டேய் இதெல்லாம் ஒரு இதுனாடா வீடியோ நைட்டி எல்லாம் ஒரு இதாடா அப்படின்ற மாதிரி பாக்காதீங்க. இல்ல வாங்கி ஒரு மாசமா பார்த்து பத்திரமா வச்சுட்டு இன்னைக்கு தான் வந்து மனசு வந்துருக்கு புதுசு போட. நல்லா பார்க்கவே சூப்பரா இருக்காங்க, பாத்தீங்கன்னாலே தெரியும். நல்லா கலர்ஃபுல்லா. ஏன்னா ஒரு 3 கலர்லேயே நீங்களும் பார்த்து வெறுத்துருப்பீங்க, நானும் பார்த்து வெறுத்துட்டேன். சொல்லி சடஞ்சும் பார்த்துட்டேன், கேட்குற மாதிரி இல்லை. அண்ட் இன்னொரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. இந்தோ முத்தலகு 3ஆம் பிற. ஆமாம், அதாவது உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன். அதனாலேயே வந்து எங்கள் அம்மா வந்து 4 நாளாக மூக்குத்தி போடக்கூடாது, வெயிட் பண்ணு, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது விளாக் எடுக்கும்போது தான் போடணும்னு அடம் பிடிச்சி எங்கள் அம்மா இப்போ 2 நாளாக ஏதோ இந்த ஓட்ட மூக்கோடையே இருக்குது. நல்லா எப்பவும் வாங்கிட்டு வந்து உடனே போட்டுருவேன். நாங்கள் வெயிட்டே, அது கோல்டு ரிலேட்டட்னா நாங்கள் வெயிட்டே பண்ண மாட்டோம். ஆமாம், வாங்கிட்டு வந்து அப்போவே பார்த்து அப்போவே அனுபவிச்சிருவேன் அந்த மாதிரி. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 15 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி ஓகே கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இப்போ வந்து மேடம் வந்து அந்த பழைய மூக்குத்தி கழட்டினதுக்கு வந்து ஒரே பீலிங்ஸ் வேற. எங்கள் அம்மா மூக்குத்தி அது. உங்கள் அம்மா அது மூக்குத்தியா? வேறு மூக்குத்தி வாங்கி தரேன். நான் இல்லை, மருமக வாங்கி கொடுத்துட்டாப்புல. சரி கொஞ்ச நாளைக்கு அதை போட்டுட்டு மாற்றி போட்டுக்குவோம். மாற்றி போட்டுக்குவேன். அதுக்கு வேற பீலிங்ஸ் வேற மேடமுக்கு. எங்கள் அம்மா போட்டுட்டு இருந்த மூக்குத்தி அவள் வந்து இது அத்தை நான் வர வரையும் நீங்கள் போட்டுறக்கூடாது, நான் தான் வந்து மாட்டி விடுவேன் என்ன ஆனாலும் உங்களுக்கு. அம்மா என்னம்மா மூக்கோட்டை இத்தாச்சோடு இருக்கு. இருங்க வந்துருச்சோல்ல. நீ இன்னும் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கு. அங்கே நல்லா பெருசா போட்டிருக்கணும். திருகாணியே காணாம கண்டுபிடிக்கணும். இருங்க கைஸ், ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இப்போ ஒரு இஷ்யூ. என்ன இஷ்யூ? போன மூக்குத்தி வெளியே வரல. இது எங்க போடுறது வருதாத்த? சொர வெளியே வந்துருச்சுமா. சொரனா என்னமா? திருகாணி இங்க இருக்கு. இருங்க இப்போ மூக்குத்தியோட ஆபரேஷன். இந்த மாதிரி உனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னா பிடிக்குமாடா? பிடிக்கும். எஸ். இப்போ என்ன பிரச்சனை? அம்மா உனக்கு ஒன்று சொல்லிட்டாமா, அவளுக்கு கண்ணு தெரியாதுமா. லைட்டா தெரியும். இல்ல இருங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். ரைட்லா ரைட். டேய் அதேறா எது ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஐயோ மூக்கு மாமே திரும்புங்க, கை விடு, மூக்குலயே கை விட்டுட்டு இருக்காதீங்க. Oh my God! எங்க அந்த கண்ணாடி எடுத்து காட்டுங்க. மம்மி சரியா இருக்கீங்க மே. நல்லா இருக்கு. டைமண்ட் இல்ல. டைமண்ட் இல்ல, சும்மாவா? என்னமா அழகு பாக்குறியா? அப்புறம் மூக்குத்தி போட்டு அழகு பார்க்காம எதுக்கு போடுவாங்க? நல்லா இருக்கு. எஸ். ஸோ ஃபைனலி இதை வந்து உங்ககிட்ட காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து மூக்குத்தி போடாமல் வச்சுருந்தோம். நைஸ் ஒன், சூப்பராக இருக்கு மாமி. யூ லைக் இட்? எஸ். ஓகே, நைஸ் ஒன். என்னம்மா சிரிச்சாமேனே எப்பவே இருக்க? அழகு சொல்றியா? இல்லை போஸா? போஸ் இல்லை. சரி போது விடு. திரும்புங்க. சூப்பராக இருக்குன்றவங்களாம் ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுமா. அம்மா அப்படிதாம்மா சொல்லுவாங்க. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு.
சூப்பரா இருக்குன்றவங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க அப்படி சொல்லு. சூப்பராக இருக்குன்றவங்க ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. ஆர்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாவ் சூப்பர் மாமி. புச்சு புச்சு. பழைய மூக்குத்தி இதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி இப்போ இது போட்டிருக்கோம். மென்மேலும் பல டைமண்ட் நகை, டைமண்ட் நகை, டைமண்ட் நெக்லஸ், ஓகே, அப்புறம் டைமண்ட்ல வளையல், ஓகே, அப்புறம் டைமண்ட்லாம் போட்டு நீ வந்து மென்மேலும் வளர்ச்சி அடைய வாழ்த்துக்கள் அம்புஜம். நன்றி நன்றி நன்றி. Moments later. ஸோ மூக்குத்திரி மாத்தின கையோட இன்னொரு அப்டேட் வந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்ணுக்கு கீழே இருக்க பிளட் வெசில் வந்து வெடிச்சிருச்சான். அது ஏன் வெடிச்சது? இரு நான் வரேன், இருங்கம்மா, வாங்க உள்ள வாங்க, 2 பேரும் வாடா செல்லம்மா. தெரியுதா கைஸ், அதாவது கண்ணுக்குள்ள இருக்க பிளட் வெசில் வந்து வெடிச்சிருச்சான். காலையில இருந்த வீடியோ ஆட் பண்றேன் எடிட்டர் கிட்ட சொல்லி. காலையில் எந்திரிச்சு ஆஃப் பார்க்குறேன், கண்ணு ஃபுல்லாக செவேன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ பஸ்ட் ஆகிடுச்சு. நான் என்ன நினச்சேன்னா நைட்டு தூங்கும் போது ஒரு ஏத்தனா ஆவாரு அப்படின்றனால எதாவது கண்ணில் கீழே அடிச்சிட்டாலான்னு பார்த்தேன். சரின்ட்டு ஆஃபீஸ் போயிட்டேன். ஆஃபீஸ் போயிட்டு என் மேனேஜர் பார்த்துட்டு, கார்த்திக் கண்ணு ரொம்ப இருக்கு, நீங்கள் ஹாஸ்பிட்டல் போயிருங்கன்ட்டாரு. சரின்ட்டு கிளம்பி புக் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர்கிட்ட உட்காந்து இந்த மாதிரி அவங்க வந்து பார்த்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்துட்டு, சார் நீங்கள் வெயிட் லிஃப்ட் பண்ணீங்களான்னாங்க. நான் உங்கள் இங்கே வாங்க கிட்ட வாங்க, நான் உங்க 2 பேர்கிட்ட கேட்டேனா, நான் கம்பேக் கொடுக்குறேன்னு கேட்டேனா, சிவனேன்னு மட்டன் பிரியாணி, எப்படி மட்டன் பிரியாணி வீக்கெண்ட்ல கிரில் சிக்கன் 65 நல்லா சூப்பரா லுக்காய் மத்த அடிச்சுட்டு என் தொப்பைய ஸ்டாண்டா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ரீல்ஸ் பார்க்க உட்காந்து கம்ஃபர்டபுளா கம்பேக் கொடுன்னு கூண்டு போய் ஜாயின் பண்ணி 2 நாள்ல ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிட்டாலுங்க இவளுக்கு 2 பேரும். ஐயோ பாவம். என்ன அங்க பார்த்து 2 பேர் குலுங்கி சிரிக்கிறாங்க தெரியும். இந்த 2 பேரையும் நம்பவே கூடாது. நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு இருந்திருந்தா கூட ரிலாக்ஸா எங்க மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ண, அவர் வந்து அவரோட வெயிட்டையே லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி ஆயிருக்கு. டாக்டர் கிட்ட ஏன்னு கேட்டா, அவங்க டாக்டர் ஏன்னா, சார் ரொம்ப வெயிட் லிஃப்ட் வந்து இம்மிடியட்டா பண்ணீங்கன்னா கண்ணுக்குள்ள இருக்க பிளட் வெசல் வெடிச்சிரும், அந்த மாதிரி தான் ஏதோ ஆயிருக்கு. நான் ஒன்றும் என்னதான் லிஃப்ட் பண்ணேன் புரிஞ்சிச்சு. சரி ஓவர் வெயிட் அதனாலதான் வெடிச்சிருக்குன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஆனதுக்கு முக்கிய காரணம் இந்த 2 ஜீவன்கள் தான். ஸோ நல்லதுக்கு தானே பண்ணோம். என்ன ஹெல்த்தியா இருக்கணும்னு தான் ஜிம்முக்கு போகிறோம். அவன் ஹெல்த்தியா இருக்காளா அவங்க? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். இல்ல, நான் இப்பதான் ப்ராக்டிஸ்ல இருக்கேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா இருங்க காய்ஸ். இந்த மாதிரி உயிர் போற ரிஸ்க் எடுக்காதீங்க. கண்ணில் வெடிச்சது வேற எங்கேயா வெடிச்சிருந்தா என் நிலைமை என்ன இருக்குமே. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. ஏய் நீ நினைக்கிறது இல்லடி, நெஞ்சு கிச்சு வெடிச்சிருந்தா என்ன இருக்கும்னு. அது கண்ணு தான் எஃபெக்டா, அது கண்ணு வெடிச்சது. நெஞ்சுக்கு ஒன்றும் இல்லை, தைரியமே ஒன்றும் ஆகாதுல்ல. அதெல்லாம் ஒன்றாகாது. ஓகே. ஸோ எதுவும் கேர்ஃபுல்லாக ஜிம் போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க. இமீடியட் லிஃப்டிங்லாம் பண்ணாதீங்க, இந்த மாதிரி கண்ணு புடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, தம்பி 2 வீக்ஸ் பிரேக் எடுனாங்க. நான் சொன்னேன் நோ நோ நோ, கம்பேக் கொடுத்தே அவன் மம்மே கம்பேக் கொடுக்குறேன். ஓகே, எனக்கு என்ன, நீ ரத்தங்கைக்கு தான் சாக போற. ஓகே गाइस, பை 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 எல்லாருக்கும் பை.